ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு சந்தாவோட மனசில் தான் நான் இருக்குன்னு தெரியுதில்ல. அதுக்கப்புறமும் ஏன் இப்படி சந்தாவுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? நாங்கள் நியாயம் கேட்க வந்தால் எங்களையும் போட்டு அடிக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு, மனசாட்சியை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் பேச தேவையில்லை. என் பொண்ணுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் நீ உள்ளே வராத. நீ இவ்வளோ தூரம் உள்ளே வந்ததுனால தான் என் பொண்ணுக்கு நாங்கள் அவசரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இல்லாட்டி என் பொண்ணுக்கு என் மாப்பிள்ளையை ரொம்பவே அழகாக ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் நீ இப்படி திடீர்னு இங்கே வந்து நிற்பன்னு நாங்கள் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு நாங்கள் நல்ல முறையாக சொல்கிறோம், மரியாதையை இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இதே இடத்துல என்னை வெட்டி போட்டால் கூட சரி, நான்லாம் ஒரு துளி காலடி வெளியே எடுத்து வைக்கவே மாட்டேன். எனக்கும் சந்தாவுக்கும் தான் இந்த இடத்துல கல்யாணம் நடக்கணும். அங்கே தான் நாங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சோம். பெற்றவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம், முடியாமல் போச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில் நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாராக இருக்கேன். ஏன்னா என் தம்பிங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிடுறாங்க. எங்களை மீறி என் பொண்ணு கழுத்தில் நீ தாலியை கட்டிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. முடிஞ்ச தடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இருந்துட்டு தாலியை எடுத்து கட்ட போகிறாரு. எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.